ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப்ஸ். இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இது வரையுமே ஒரு டெஸ்ட் கேஸ் தான் எழுதியிருக்கோம். அதாவது ஒரு சினாரியோ தான் வந்து ஃபீச்சர் கீழே எழுதியிருக்கோம். இப்ப மல்டிபிள் சினாரியோ நம்ம எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். கூடவே நம்ம இன்னொரு ஃபீச்சர் ஃபைல் எழுதுனா எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட சினாரியோ எக்ஸிக்யூட் ஆகும். இந்த சினாரியோ எக்ஸிக்யூட் முன்னாடி நமக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆக போகுது, நம்மளோட ஹூக்ல ரன் ஆக போகுது. கரெக்டா? சோ ஹூக் பிஃபோர் வந்து ரன் ஆகும், அதுக்கப்புறம் சினாரியோ, அதுக்கப்புறம் அட் ஆஃப்டர் நம்ம ஹூக்ல கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த மெத்தட் எங்க இருந்து வருது? டெஸ்ட் பேஸ்ல இருந்து நமக்கு வருது. ஓகே, சோ டெஸ்ட் பேஸ் எங்க இருக்கு? நம்மளோட சோர்ஸ் மெயின் ஜாவாக்குள்ள பேஸ்க்குள்ள டெஸ்ட் பேஸ் இருக்கு. இந்த பேஸ்ல இருந்தா அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வருது. ஓகே, சோ இப்ப நான் இன்னொரு சினாரியோ வந்து கிரியேட் பண்ண போறேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ல டைம் அப்படிங்கிற மெனு இங்க இருக்கு. இந்த மெனு இருக்கா அப்படின்றத நான் பார்க்க போறேன் அப்படின்னா, சோ இதே தான் இந்த சினாரியோவே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போறேன். பண்ணிக்கிட்டு இங்க என்ன பண்ண போறேன்? வேலிடேட் டைம் மெனு இஸ் டிஸ்பிளேட். ஓகே, சோ இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, யூசர் டிஃபைன்டு தான். ஓகே, ஸோ யூசர் டிஃபைன் போது நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஸோ ஆனா ஸ்டெப்ஸ் வந்து இதே தான் இருக்கும் இல்லையா? லாகின் பண்ணும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறோம், லாகின் பட்டன் கொடுக்குறோம், இது எல்லாமே ஓகே. யூசர் நேவிகேட்ஸ் டு டேஷ்போர்ட் பேஜ். ஓகே, அண்ட் என்ன பண்றோம் நம்ம? யூசர் கேன் சி டைம் மெனு. ஓகே, டேஷ்போர்ட் பேஜுக்கு போயிட்டாங்க. டேஷ்போர்ட் பேஜ் போனதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த ஆப்ஷன் நான் எங்க எழுத போறேன்? இங்க இதுக்கான லொக்கேட்டர் எங்க எழுத போறேன்னா டேஷ்போர்ட் பேஜ் தான் எழுத போறேன். ஏன் டேஷ்போர்ட் பேஜ்ல எழுத போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டேஷ்போர்ட் பேஜ்ல தான் நம்ம அந்த டைம் மெனுவே இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் டேஷ்போர்ட் பேஜ்ல எழுத போறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நார்மலைஸ் ஸ்பேஸ் வச்சு டைம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பாத் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? பை டைம் மெனு அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு பை டாட் எக்ஸ்பாத். இதுல நம்ம காப்பி பண்ண எக்ஸ்பாத் அப்படியே கொடுத்துடுறோம். ஸோ இந்த எக்ஸ்பாத் இருக்கா இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ண போறோம். ஸோ இதே வெப் டிரைவர் வெயிட்டை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? வெரிஃபை டைம் மெனு அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இந்த வெப் டிரைவர் வெயிட் நம்ம ஒரே வெயிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க காப்பி பண்ணிட்டு இங்க போட்டுட்டு, ஸோ இந்த வெப் டிரைவர் அப்படிங்கிறத நான் தூக்கிடுறேன். ஃபைன், ஓகே. இப்போ நான் இங்க என்ன வெரிஃபை பண்ண போறேன்? டேஷ்போர்ட் மெனுல நம்மளோட டைம் மெனுவை. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி அது வரையும் வெயிட் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதான்னு பாரு அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, ஏன் நான் வெயிட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, லாகின் ஆனோடனே சில டைம் வந்து அப்ளிகேஷன் லோட் ஆக டைம் ஆகும். அதுக்காக தான் இந்த வெயிட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதே தான் இங்கேயும் லாகின் பண்ண உடனே நான் டைம் மெனு பார்க்கறதால இப்படி வந்து நம்ம வெயிட் கொடுக்கும். சரியா? சோ இதை நீங்க இந்த தென் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அண்ட் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இதை தூக்கிட்டும் தென்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இட்ஸ் அப் டு யூ. ஓகே, எப்படி கொடுத்தாலும் நமக்கு இஷ்டம் தான். சோ இப்ப நான் இதை இப்படி கொடுத்துடுறேன். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த தென்னுக்கு ஒரு ஸ்டெப் டெஃபினிஷன் எழுதணும். எங்க எழுதணும்? நம்மளோட லாகின் ஸ்டெப் டெஃபினிஷனுக்குள்ள எழுதணும். சோ லாகின் ஸ்டெப் டெஃபினிஷனுக்குள்ள போயிட்டு அட் தென்னு, ஓகே, தென்குள்ள நம்ம காப்பி பண்ண அந்த லைன் அப்படியே கொடுத்துட்டு பப்ளிக் வாய்ட் வெரிஃபை யூஸ் டைம் மெனு. ஓகேவா? சோ இது அப்படியே இங்க கொடுத்துறேன். இதை டிபி டாட் நம்ம என்ன எதை கூப்பிடணும்? என்ன மெத்தட் கூப்பிடணும்? டைம் மெனு, வெரிஃபை டைம் மெனுன்னு எங்க இருந்து கூப்பிடுறோம்? டேஷ்போர்ட்ல இருந்து கூப்பிடுறோம். அதனாலதான் டிபி வச்சு கூப்பிடுறேன். ஓகே, சோ அவ்வளவுதான். நான் வேற எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஸ்டெப் டெஃபினிஷன் ஏற்கனவே இருக்கு, இதுக்கு மட்டும்தான் இல்ல. ஓகே, தென்னுக்கு மட்டும்தான் இல்ல, அதனால அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ முடிஞ்சிடுச்சு. ஃபைன், இப்போ நம்ம எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்றது? நம்மளோட ரன்னர் ஃபைல் போறோம். ரன்னர் ஃபைல் போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? ஹூக்ல இருக்க அட் பிஃபோர் ஃபர்ஸ்ட் சினாரியோ, அட் ஆஃப்டர், அட் பிஃபோர் செகண்ட் சினாரியோ, அட் ஆஃப்டர், இந்த மாதிரி நமக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகேவா? சோ அப்ப நம்ம கம்மிங் பேக் டு ஃபீச்சர் ஃபைல் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில சென்டென்ஸ்லாம் வந்து காமனா இருக்கு ரெண்டு சினாரியோஸ்குள்ள. கரெக்டா? அந்த ரெண்டு சினாரியோஸ்குள்ள இருக்க காமனை நம்ம வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத பேக்ரவுண்டா நீங்க மாத்த முடியும். சோ பேக்ரவுண்டா எப்படி மாத்துவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ஃபீச்சர் இதுதான் டாப் அம்பர்லா. ஓகே, அது கீழே தான் உங்களுக்கு சினாரியோ அவுட்லைன், பேக்ரவுண்ட் எல்லாமே வரணும். சோ பேக்ரவுண்டை நம்ம இங்க கொடுத்துட்டு பேக்ரவுண்டுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். நான் லாகின், ஏன் லாகின் கொடுக்குறேன்னா இங்க இருக்க சினாரியோ வந்து நமக்கு லாகின் தான் பண்ண போகுது இல்லையா? சோ அந்த லாகின் அப்படியே கட் பண்ணி, ஓகே,
நம்ம எங்க கொடுக்க போறோம், செகண்ட் சினாரியோ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்ம பேக்ரவுண்ட் கீழே கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்டுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டேன். பேக்ரவுண்ட் கீழே given when அண்டுன்னு நான் அதையே தான் காப்பி பண்ணி கொடுத்துருக்கேன், புதுசா எழுதல. ஸோ இந்த சினாரியோல தென் மட்டும் இருக்க போகுது. இங்க டெலிட் பண்ணிட்டா இங்கேயும் தென் மட்டும் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் அட் பிஃபோர் பேக்ரவுண்ட் சினாரி, ஃபர்ஸ்ட் சினாரியோ அட் ஆஃப்டர், அட் பிஃபோர் பேக்ரவுண்ட் செகண்ட் சினாரியோ அட் ஆஃப்டர், இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ பேக்ரவுண்ட்னா என்ன, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டெப், அது எல்லா சினாரியோக்கும் முன்னாடி ரன் ஆகுற லிஸ்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதை இப்ப ரன் பண்ணாலும் நமக்கு வந்து எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸுக்கு என்னென்ன மீனிங் தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்துக்கோங்க, முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு நான் கேப் விடலைன்னா கூட எனக்கு வந்து இங்க பிளாக்கா மாறிடும். ஸோ கேப் விட்டாதான் அது கிரீனா இருக்கும். ஸோ கிரீனா இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி உங்க சைட்ல இருந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க, அப்பதான் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஓகே, பேக்ரவுண்டை நீங்க தூக்கி முன்னாடி கொடுத்துட்டாலும் ஒர்க் ஆகாது. ஃபீச்சருக்குள்ளதான் பேக்ரவுண்ட் சினாரியோ எல்லாமே இருக்கணும். ஸோ இப்போ நான் இதை டெஸ்ட் ரன்னர்ல இருந்து ரன் பண்ணாலும் எனக்கு ப்ராப்பரா ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு நம்மளோட டார்கெட் குள்ள இருக்க ரிப்போர்ட்டை வந்து பார்த்துடலாம். ஷோ இன் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர், டார்கெட் குள்ள போயிட்டு நம்மளோட ரிப்போர்ட்ஸை பார்த்துடலாம். ஸோ ரிப்போர்ட் வந்து இப்படி இருக்கு. ஓகே, எத்தனை பாஸ் எத்தனை ஃபெயில்னு இருக்கு. ஸோ அதுல என்ன எத்தனை ஹூக் ரன் ஆயிருக்குன்னு கூட உங்களுக்கு வரும். +2 ஹூக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அட் பிஃபோர் அட் ஆஃப்டர், அது வந்து உங்களுக்கு இங்க தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஓகே ரன் பண்ண போறேன். என்ன வச்சு ரன் பண்ண போறோம், நம்ம பேக்ரவுண்ட் வச்சு ரன் பண்ண போறோம். ஸோ பேக்ரவுண்ட் வச்சு ரன் பண்ணும் போது எப்படி இருக்குன்றத பாருங்க. ஓகே, இன்னைக்கு ஆக்சுவலா பேஜ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் லோட் ஆகுது. ஓகே, அப்ளிகேஷன் லோட் ஆகுது. ஸோ மீன் டைம் நம்ம இந்த ஃபீச்சர் ஃபைல்ல இருக்கிறத பார்த்துடலாம். ஃபீச்சர் ஃபைல்ல இருக்க ஒவ்வொரு கீவேர்டுக்கும் என்ன மீனிங்கிறது நீங்க வந்து கிரியேட் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் இங்க. ஓகே, சாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து அட்டாக்ஸ், பிளேஸ் ஹோல்டர், எக்ஸாம்பிள் செக்ஷன்ல பார்க்க போறோம், இன்னும் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இதெல்லாமே வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பேசிக்கா இதுல தேவைப்படுறது ஃபீச்சர், பேக்ரவுண்ட், சினாரியோ, அதுக்கப்புறம் நம்மளோட given when then and. ஓகே, செகண்ட் சினாரியோவும் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்க போய் நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் சினாரியோ 47.127 செகண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஓகே ஃபைன். ஸோ நம்மளோட கனெக்ஷனை எப்பயுமே வந்து மறந்துடாதீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபைல், அதுக்கப்புறம் ஸ்டெப் டெஃபினிஷன், அதை வச்சுதான் ரன்னர்ல யூஸ் பண்ண போறோம். ரன்னர்ல டிஃபால்ட்டா இந்த ஃபீச்சர் ஃபைலுக்குள்ள இருக்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்க எல்லா ஃபீச்சரும் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ அதனால நீங்க வருத்தப்பட வேண்டாம். எது புதுசா நான் ஆட் பண்ணா எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்ன்றத பார்க்க வேண்டாம். நம்மளோட ரன்னர் ஃபைல் ஒன்ஸ் தான். ஓகே, ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நத்திங் இஷ்யூ. ஓகே, அது மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு. ப்ராஜெக்ட் ஃபோல்டர் போயிட்டு நம்ம திருப்பி டார்கெட்டை வந்து என்ன பண்றோம், ஷோ இன் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர், புதுசா வந்து வந்திருக்கும். ஓகே, டைம் லைன் படி பார்த்தாலும் எனக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இதை நான் ஓபன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. ஸோ பேக்ரவுண்ட் லாகின் ஒர்க் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு சினாரியோ வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா இங்க தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து இன்னொரு ஃபீச்சர் ஃபைல ஆட் பண்ணி, டேஷ்போர்டுக்கான ஃபீச்சர் ஃபைல ஆட் பண்ணி அதை எப்படி எக்ஸிக்யூஷன்ல போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல அதையும் பார்த்துருவீங்க. இதுவரையும் பண்றது எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல இஷ்யூ இருக்கு, ரிசால்வ் பண்ண முடியலன்னா கமெண்ட்ல போடுங்க, நாங்க ரிசால்வ் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.